விவாதத்தில் திமுக. யார் அந்த சார்? தப்பிக்க திமுக போட்ட மாஸ்டர் பிளான். 2025ஆம் ஆண்டு தொடங்கியது முதலே திமுகவுக்கு எல்லா பக்கமும் மத்தளம் போல அடிவிழ தொடங்கிவிட்டது என்கிறது அரசியல் நிலவரம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் ஒரு பக்கம் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கையில், மறுபக்கம் திமுக அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. இந்த நிலையில் நாளுக்கு நாள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மிக தீவிரமாக எதிர்க்கட்சிகள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது. இதில் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவியை விவகாரத்தில் குற்றவாளி ஞானசேகரன் தொலைபேசியில் பேசிய சார், யார் அந்த சார் என்கின்ற கேள்வி ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. எதிர்க்கட்சிகள் சட்டமன்றத்திற்குள் யார் அந்த சார் என்கின்ற பேட்சுடன் உள்ளே சென்று கொண்டிருக்கிறார்கள். பாஜக, பாமக, அதிமுக என அனைத்து எதிர்க்கட்சிகள் நடத்தும் யார் அந்த சார் போராட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இருந்து தப்பிப்பதற்கு என்ன செய்வதென்று பல யுக்திகளை கையாண்டு வந்த திமுக சமீபத்தில் ஆளுநர் சட்டசபையில் தேசிய கீதம் முதலில் ஒலிக்கவில்லை என்று சட்டசபையில் இருந்து வெளியேறினார். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை எப்படி திசை திருப்புவது என்று வழி தெரியாமல் திகைத்து நின்ற திமுக ஆளுநர் விவகாரத்தை கையில் எடுத்தது. தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் புறக்கணித்து விட்டார் என்று தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் அந்த போராட்டமே அவர்களுக்கு எதிராக அமைந்துவிட்டது. எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்த அனுமதி இல்லை, அனுமதியின்றி போராட்டம் நடத்தினால் கைது. ஆனால் ஒரு போராட்டம் நடத்துவதற்கு 5 நாட்களுக்கு முன்பே அனுமதி வாங்க வேண்டும் என்ற சட்டம் உள்ள நிலையில் முதல் நாள் போராட்டம் அறிவித்து அடுத்த நாளில் திமுக எப்படி போராட்டம் நடத்தலாம்? காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியது மட்டுமல்லாமல், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை திசை திருப்ப திமுக போட்ட மாஸ்டர் பிளான் தான் ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை கையில் எடுத்துள்ளது என்று ஆணித்தரமாக பேசி வந்தனர் எதிர்க்கட்சிகள். இந்த நிலையில் ஆளுநர் விவகாரத்தை கையில் எடுத்தாலும் கூட அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை திமுகவால் திசை திருப்ப முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து வழக்கமாக சட்டசபையில் பேசப்படும் முறையை நேரடி ஒளிபரப்புவதற்கு இம்முறை அனுமதி இல்லை. சட்டசபையில் பத்திரிகையாளர் அமர்ந்திருக்கும் ஸ்பீக்கர்கள் ஆஃப் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற செயலர் அனுமதியின்றி பார்வையாளர்கள் யாரும் சட்டமன்றத்திற்குள் நடக்கும் செய்தியை வெளியிடக்கூடாது என்கின்ற சிலர் கட்டுப்பாடும் விதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சமீபத்தில் முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் கருப்பு துப்பட்டா அணிந்து வர அனுமதி மறுக்கப்பட்ட சம்பவம் மேலும் திமுகவிற்கு ஏன் இந்த பயம் என்கிற கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் நியாயப்படிதான் விசாரணை நடந்து வருகிறது என்றால் திமுகவிற்கு ஏன் இந்த பயம்? யார் அந்த சார் என்கின்ற எதிர்க்கட்சி போராட்டத்தை எதற்காக தடுத்து நிறுத்த வேண்டும்? எதற்காக சட்டமன்ற காட்சிகளை நேரடி ஒளிபரப்பக்கூடாது? முதல்வர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு துப்பட்டாவை அணிந்து வரக்கூடாது என கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. உங்கள் தின சேவல்